ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். காலையில் நல்ல மீனெல்லாம் நிறைய வந்திருந்துச்சு. சாலை குத்தா அது பொரிக்கிறதுக்கு நல்ல மீன். இவங்க எல்லாம் சும்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. திரச்சி மீன் இருக்குது, மங்கடை, கிளாத்தி, சாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க. கோழியாமரல் பெருசாக இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே கிளாத்தி மீன் இருக்குது. நல்ல சைஸுள்ள நண்டு இருக்குது. இது இப்போ நிறையவே மண்டே மார்க்கெட்டில் வருது. இந்த கலரில் இது மாதிரி பெரிய சைஸு நண்டு கிலோ 450 500 சைஸு கண்டது போல் கொடுக்கணும் பார்த்துடுங்க. சின்னதும் இருக்குது, ஆனால் இந்த வெரைட்டி நிறைய இருக்குது. அப்புறம் பாறையில் சின்ன பாறை, கிளாத்தி, சின்ன கிளாத்தி, பெரிய கிளாத்தி, வங்கடை, கோழியாமரல், சாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க. வெரைட்டியாக இருக்குது. கண்ணங்கொழி சாலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கோழியாமரல்லாம் வாங்கினோன்னா அவங்களே நமக்கு கட் பண்ணி தந்துடுவாங்க. இது எல்லாமே இடது சைடில் இருக்கிற வரிசை பார்த்துடுங்க. இது நமக்கு பார்த்தாலுமே தெரியும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவருமே பாறை மீன் துண்டு போட்டு வச்சுருக்காரு. அப்புறம் சின்ன பாறை, சூரை, சாலை, கண்ணங்கொழி சாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. நம்ம தான் மீன் எப்படிப்பட்ட மீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விலை பேசி வாங்கணும். அவங்க ஒரு விலை சொன்னாங்கன்னா நம்ம விலை கேட்டு பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும். இப்போ 2-3 நாள் அந்த திங்கக்கிழமையிலேருந்தே அந்த கருப்பு பாறை நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாகவே கருப்பாக தான் இருக்குது பார்த்துடுங்க. அது ஆழ்கடலில் இருக்கும் ஒரு வெரைட்டியை பாறை மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை வச்சுருக்காங்க. இவங்களும் சாலை, கண்ணங்கொழி சாலை, சூரை, பாறை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்காங்க. இவங்க பாருங்கள், இவங்களும் குட்டி மீன், இந்த உருண்டை கண்ணங்கொழி சாலை, சின்ன சூரை மீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சாலை மீனெல்லாம் கூறு 50 ரூபாய் தான். ஆனால் மற்ற மீனெல்லாம் நம்ம விலை பேசி தான் எல்லாருக்கிட்டையுமே வாங்கணும். இவங்களுமே சின்ன மீனெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். பக்கத்தில் இருக்க தம்பியுமே நிறைய மீன் வச்சுருக்கிறாரு. வெட்டுறவங்க எல்லாம் பின்னாடி வரிசையில் இருக்காங்க. சின்ன சைஸு பாறையும் இருக்குது. வங்கடை, கண்ணங்கொழி சாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் இருக்குது. கனவா, ஊசி கனவா இருக்குது. கிலோ 450 ரூபாய் ஊசி கனவா. நம்ம அது வாங்கும்படியான நல்ல இதாக தான் இருக்குது. என்ன பெரிய சூரை வெட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு திக்னஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும் சூரை எவ்வளோ பெருசாக வெட்டி வச்சுருக்காங்கன்னு. இப்போ கேரட் சூரை பெருசாக வருது பார்த்துடுங்க. பாறை மீனுமே வெட்டி வச்சுருக்காங்க. ரெண்டையும் நமக்கு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், வித்தியாசம் தெரியும். இவங்க இந்த பால்கார குஞ்சு வச்சுருக்காங்க. எப்பாச்சும் தான் நல்லதாட்டு கிடைக்கும். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக காலையில் உள்ள மீன் தான். அது கூறு 50 ரூபாய் தான். நான் ஒரு சின்ன குத்தா அது இதுன்னுட்டு மிக்ஸ்டாக வச்சுருக்காங்க. அதுவுமே 50 ரூபாய் தான். கண்ணங்கொழி சாலை, அயலை, அப்புறம் பெரிய மீனுமே இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸு பாறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. வங்கடை மீன் பெருசாக இருக்குது. இவங்களுக்கு எப்படி தான் சிப்பி கிடைக்குதோ, பிப்ரவரி மாதம் ஆயாச்சு, ஆனாலும் கொஞ்சம் சிப்பி கொண்டு வராங்க. ஆனால் எல்லாம் சின்னதாக தான் இருக்குது. அப்படி கொத்தோடு எடுத்துகிட்டு வராங்க. ஆசைக்கு வாங்கலாம், ஏதோ கொஞ்சம் சின்னதாக இருக்கும்ல. இவர் நெத்தல் மீன் தான் அள்ளி வச்சுருக்கிறாரு. குறு 50 ரூபாய், கொஞ்சம் போட்டு தருவாங்க. அப்புறம் இது துண்டு மீன் இருக்குது. முள்ளு தலையை வெட்டி கூறு போட்டு வச்சுருக்காங்க. சாலை மீன் இருக்குது. இது எல்லாமே 50 ரூபாய் கூறு தான் இவங்ககிட்ட இருக்குது. முள்ளு தலையுமே 50 ரூபாய் தான். சில நேரம் தான் 100 ரூபாய்க்கு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கூடுதலாக போட்டு தருவேன். ஏன்னா ஒரு முள்ளந்தலையும் பெருசுலேருந்து வாங்க முடியாதுல்ல, அதனால் கொத்தி நொறுக்கி தான் வச்சுருக்கு. இப்போ நிறைய பேர் இப்படி தான் வைக்கிறாங்க. அவங்களுக்கும் விற்று தீரணுமே, அதனால். மீனெல்லாம் காலையில் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது பாருங்கள். இவங்க புளி மீன், நவரையில் ஒரு சைஸு, கண்ணங்கொழி சாலை, வெலை மீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரம்படி மீன் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. நிறைய மிக்ஸ்டாக வாங்கி அதை அப்படியே கூறு போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், வண்டியில் வந்துட்டுருக்கு மீன். இப்போ தான் மீன்களெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்களும் பாறை மீன், சாலை மீன், கண்ணங்கொழி சாலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கு. கட்டா மீன் இருக்குது. கட்டா மீன் எப்போவுமே கொஞ்சம் விலை குறவு பார்த்துடுங்க. 4 அண்ணா 5 அண்ணா 100 ரூபாய்க்கு தராங்க. வங்கடையுமே ஒரு பெரிய வங்கடை 100 ரூபாய்க்கெல்லாம் நமக்கு வாங்கிடலாம். 2 அண்ணா 150 ரூபாய், 2 அண்ணா 125 ரூபாய் அந்த மாதிரி. பாறை மீன் விலை தான். அந்த உருண்டை பாறை, கண்ணங்கொழி சாலை, அயலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸு கட்டா மீனாக இருக்குது. இது ஒரு சைஸு மீனாம். ஆனால் அதுக்கு பேர் அவங்களுக்கும் தெரியலை, நமக்கும் தெரியலை. ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது சொல்ல தான் செய்வாங்க. பேர் என்னம்மான்னு கேட்டால் பேரும் தெரியலை. ஆனால் கலர்ஃபுல்லாக வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இந்த இறால் கூறு 100 ரூபாய். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தருவாங்க.
சூரை மீன் இருக்குது. சூரை மீன் இவங்கள்ட்ட பெரிய சைஸ் தான் இருக்குது. 150 ரூபா, 175 ரூபா, 200 ரூபா அப்படி தான் கொடுத்துட்ருந்தாங்க. இந்த ஒரு சூரை நானே கிட்ட நின்று பார்த்தேன். கொஞ்சம் விலை எப்போவுமே சூரை மீன் கொஞ்சம் விலை குறவு, பெரிய சைஸாக கிடைக்கும் நமக்கு. இவங்களும் துண்டு மீன் போட்டு வச்சுருக்காங்க. சின்ன மீனுமே இருக்குது. கால் துண்டு, அரை துண்டு, முள்ளு தலைன்னு சொல்லிட்டு இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அதை விலை பேசி வாங்கலாம். இவங்க சாலை மீன் நம்ம பார்த்தோன்னே தெரியுது அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. ஒன்று கூட குடல் தள்ளாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சென்னை இடையில கொஞ்ச நாளாக வரவே இல்லை. இப்போ திரும்பியும் வந்திருக்காரு. உடம்பு முடியாமல் இருந்தாராம். பாறை மீன் இருக்குது, கணங்குழி சாலை, வங்கடை, சாலை, ஊசி கனவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஊசி கனவா பெருசாக தான் இருக்குது, பார்த்துடுங்க. நல்ல மீன்கள் தான் எல்லாமே. மீனும் துண்டு போட்டுட்ருக்காரு. அது சொன்ன இல்லை சூரை என்ன பெருசாக இருக்குன்னு. வெட்டின பிறவே அதுக்கு பாதிக்க திக்னஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். உங்கள் துண்டு போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஒருத்தங்க வாங்கினவங்களுக்கு தான் துண்டு போட்டு கொடுக்குறாங்க. பாறை மீன் துண்டு போட்டு வச்சுருக்கு. நல்ல மீன்களாக தான் இருக்குது இவங்கள்ட்டையும். ஜெனிஷு, கனவா, இறால், நெத்தலி, சாலை, பாறை பெருசாக துண்டு போட்டு வச்சுருக்காங்க. இது மாதிரி வெரைட்டியான மீன் நிறைய இருக்குது. இவங்க வெலை மீன் பெருசு சின்னது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அந்த பக்கம் அடவா மீன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. எப்போவுமே இவங்க இந்த மாதிரி நல்ல மீன்கள் தான் வச்சிட்ருப்பாங்க. பாறை மீன் பாருங்கள், நான் கொஞ்சம் மீடியம் சைஸு நல்லதாக இருக்குது. வெரைட்டியான மீனெல்லாம் நிறைய இருக்குது. இவங்க எப்போவுமே தொண்டு மீன் தான். பெரிய பெரிய மீனை வெட்டி வச்சுருப்பாங்க. பெரிய பத்து பாறையாக இருக்கும். ஒரு பாறை தான் வெட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு வீதியை பாருங்கள் எவ்வளோ வீதியாக இருக்குதுன்னு. இதெல்லாம் வாங்கினோன்னா பெரிய முள்ளெல்லாம் இருக்காது. பிள்ளைகளுக்கு கொடுக்கவும் நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்டியான மீன் கொஞ்சம் விலையும் கூடுதலாக இருக்கும். இவருமே பாறை மீன் தான் வெட்டி வச்சிட்ருக்காரு. இந்த அண்ணாவும் எப்போவுமே துண்டு மீன்கள் தான் வெட்டிகிட்ருப்பார். பாறை மீன் வெட்டினதும் இருக்குன்னு பாருங்கள், அப்படியே தான் இருக்குது வெட்டினது. இப்போ ஒரு நரி மீனையும் வெட்டுறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்காங்க. அவங்களே வெட்டி அவங்களே துண்டு போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கினாலுமே சின்ன சின்ன பீஸாக்கி தந்துடுவாங்க. இந்த அம்மாவும் சூரை, அயலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. கண்ணங்குழி சாலை எல்லாமே இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான் இவங்ககிட்ட இருக்குது. இந்த சூரை மீனை நம்ம கை வச்சு பார்க்கணுன்னு கூட இல்லை, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கினா காலையில் 10-11 மணிக்கு வந்தால் பார்த்து வாங்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.